ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பால் வந்து காய்ச்சிட்ருப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு பேக்கெட் பால் வந்து தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஒன்று பால்கோவா பண்ணுவோமா, இல்லை வந்து பன்னீர் பண்ணுவோமான்ட்டு. சீஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும், நம்ம உடம்புல அவ்வளோ தெம்பு இல்லை, நம்ம ஒரு சோம்பேறின்றது பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி பன்னீரே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சரி பன்னீர் எடுக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ இதெல்லாமே வடிகட்டி ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் போட்டு கட்டி வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு துணியில் கட்டி வைக்க போகிறோம். அதுக்காக உங்கள்கிட்ட ஒயிட் கலர் துணி இல்லை வந்து கர்ச்சீஃப் ஏதாவது ஒன்று காட்டனில் இருந்தால் அது க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி எல்லோ கலரில் இது தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு ஒரு கட்டி வைக்க போகிறோம். அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே வந்து அதுலேருந்து ரெடியூஸ் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ பார்த்துருப்பீங்க, நான் துணியில் போட்டதுக்கப்புறம் வந்து புழிஞ்சிருப்பேன் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். வரும், அது வந்து ரொம்ப அழுத்திடாதீங்க, எல்லாமே வெளியில் வந்துடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அழுத்திங்கனாலே போதும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டாக ஒரு துணி வச்சு கட்டலாம். என்கிட்ட லப்பர் பேண்ட் இருக்கிறதுனால நான் லப்பர் பேண்டை போட்டு வச்சிடறேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம கட்டி வச்சிடலாம். இது தொங்க விட்டோம்னாக்கா சீக்கிரமாக வந்து அந்த தண்ணி வெளியில் வந்துடும். அந்த காற்றுக்கு வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். சும்மா வடிகட்டி ஒரு துணியில் கட்டி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். நம்ம காலையில் பண்ணால் கூட நைட்டு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், இதில் எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு. இது ஒரு பால் பாக்கெட்டில் எடுத்ததுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இவ்வளோ தான் வந்து வந்துச்சு. அதனால தான் வந்து பன்னீர்லாம் எதுக்கு இவ்வளோ ரேட்டாக விற்கிறாங்கன்றது தெரியும். நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம தூளாக போட்டு நம்ம மாவு எப்படி பிசைய போகிறோமோ அப்படி வந்து கை விடாமல் வந்து பிசையணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உதிராமல் வந்து நல்லா பிசைஞ்சோன்னா இப்போ சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிசைவோம் அப்படி வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும். அது கையில் ஃபுல்லாக ஒரு பால் மாதிரி ரவுண்டாக பிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பா தான் இருக்குது. இந்த டப்பாவில் நான் எதுவுமே ஒட்டலை. ஸோ எண்ணெய் பட்டர் எதுவுமே போடல, சும்மா வெறும் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து போட்டுட்ருக்கேன். உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களால் முடியலனாலும் ஒரு ஸ்பூன் வச்சாவது ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி அது ஃபுல்லாக வந்து பிளெயினாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து 1 ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்திருந்தேன். இது ஆப்ஷனல் தான் வச்சாலும் வைக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் அத அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டீங்கனாலே போதும். அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தட்டுனோனே எனக்கு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா, அந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டா நைஃப வச்சு எடுத்து விடுங்க. எடுத்து வச்சுட்டு தட்டுனீங்கன்னா வந்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து ரெடி ஆயிருச்சு. இத வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணலான்றது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இத வச்சு நம்ம பன்னீர் குருமா, பன்னீர் கிரேவி, பன்னீர் 65ன்ட்டு நெறைய இருக்கு. பன்னீர் தந்தூரின்ட்டு. ஸோ அதில நீங்க என்ன பண்ணலான்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அத அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நானு. அழகா ஸ்லைஸா வந்து கட் ஆச்சு. உடையாம தான் எனக்கு வந்தது. ஸோ நீங்களும் வந்து மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வந்து ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? இல்ல நீங்க வந்து செஞ்சு பார்த்தீங்களான்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.